ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். நம்ம எப்போவுமே தினமும் வீட்டில் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு அழுத்து போச்சா, ஒரு வித்தியாசமாக சாப்பிட ஆசைப்பட்றவங்க ஒரு மாறுதலுக்காக இந்த மாதிரி ரவா இட்லி சாப்பிட்லாங்க. இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்டோம்னா விலை அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டிலையே அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்ட்டில் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க. இது எப்படி உங்களுக்கு சமைக்கிறது எப்படிங்கிறது தெரியலையா? கவலைப்படாதீங்க, அதுக்காகத்தானே நான் இருக்கிறேன். வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரியும். ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து 2 கரண்டி சமையல் எண்ணெய் ஊற்றிப்போம். இந்த எண்ணெய் எதுக்காகனா நம்ம மசாலா இதெல்லாம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். அதுக்காக 2 ஸ்பூனு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. என்னடா 1 டீஸ்பூன் சொல்லிவிட்டு கையில் எடுத்து போடுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஸ்பூனில் கணக்கிலலாம் எடுத்து போடுறத விட கையில் எடுத்து போடுறதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே கையில் தான் எடுத்து போடுவேன். இது நல்லா கடலைப்பருப்பும் இந்த உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்து வரணுங்க. செவந்து வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு கண்ணாடி பக்குவம் வரணும். கண்ணாடி பக்குவம்னா எப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லாதீங்க. இந்த கண்ணாடி பக்குவங்கிறது நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து எண்ணெயில் வதங்கையில் அப்படி வந்து அந்த வெங்காயம்லாம் அடுக்காக இருக்க வெங்காயம்லாம் ஒன்றுனா உதிரியாக உதிர்ந்து வந்துருங்க. இங்கே பாருங்கள், நான் பாருங்கள் ஒத்தையாக அப்படியே கலண்டு வந்துருச்சு பாருங்களேன். இந்த பக்குவம் வந்துட்டாலுக்கு வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து 2 சின்ன பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுப்போம். அதே போல் சின்ன சைஸு இஞ்சியும் எடுத்து நைஸாக கட் பண்ணியிருக்கு. அதையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிடலாம். இந்த பச்சை வாசம் போயிடணும். அதாவது பச்சை மிளகாயும் இஞ்சியும் வந்து நல்ல எண்ணெயில் வதங்கையில் அந்த பச்சையுடைய காரத்தன்மை ரொம்ப சீக்கிரமே குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட் வந்து 2 கேரட் வந்து நெய்ஸாக துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட் சீவில் வந்து பெரிய கன்று இருக்கும் பாருங்க, அந்த கண்ணில் சீவக்கூடாது. பொடி கண்ணாக இருக்கும் பாருங்க கேரட் சீவுறதுல, அந்த கண்ணில் வந்து சீவனோம்னா நல்லா நெய்ஸாக வந்து கேரட்டு வந்துடும். ஏன்னா இந்த கேரட் வந்து பெரிய கண்ணில் நம்ம துருவினோம்னா நம்ம இட்லியில் வந்து ரவா இட்லி சுடையில் வந்து அந்த இட்லியில் வந்து நல்லா பெருசாக கேரட் இருக்கிறதுனால அந்த இட்லி வந்து ஒரே சேஃப் வராது. அப்படியே எடுத்து பார்க்கையில் வந்து உதிர்ந்து வந்துடும். அதனால தான் நெய்ஸாக துருவி நல்லா வதங்கிடணும். இதையும் நல்லா வதக்கிட்டு 2 கப்பு நம்ம ரவை போட்டுப்போம். இந்த 2 கப்பு ரவை வந்து என்னுடைய அளவுக்கு வந்து 1/2 கிலோ ரவைங்க. இது எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் ரவை போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ரவை வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல ரவை சேர்த்துக்கோங்க. இட்லிக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. அதே போல் இந்த கேரட் மட்டும் இல்லை, இதில் வந்து முட்டைக்கோசு சேர்க்கலாம், காலிஃப்ளவர் பொடியாக நறுக்கி சேர்க்கலாம். நம்மளுக்கு என்ன காய்கறி இருக்கோ அதையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட வந்து கேரட் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் கேரட்டும் வெங்காயம் மட்டும்தான் இப்போதைக்கு நான் அர்ஜென்ட்டுக்கு ரெடி பண்ணதுனால அது போட்டுட்டேன். இப்போ வந்து அதோட வந்து கருவேப்பிலை, மல்லி இலை இதையும் போட்டு நல்லா வந்து ரவை வந்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுக்கணும். இந்த வாசம் வந்து நல்ல ஒரு வாசம் வருங்க. ரவை நல்லா வறுத்த வாசம் வந்துடும். வறுத்த அளவுக்கு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து இட்லிக்கு வந்து பக்குவத்துக்கு எப்படி கலக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. வறுத்தோடனே நல்லா வாசம் வந்துருச்சு. ரவை வறுத்த வாசம் நல்லா வந்துருச்சு. இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆறட்டுன்ட்டு அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இது ரொம்பலாம் ஹீட் இல்லைங்கிறதுனால சீக்கிரம் கருகாது. அதனால் அந்த பாத்திரத்தில் நான் அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த ரவையெல்லாம் வந்து அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்கு அந்த ரவையை கறக்க போகிறோம். அதனால இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இதோட வந்து நம்ம இந்த ரவை இட்லிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டுட்டு ஒரு பிஞ்சு சின்னதாக கொஞ்சமாக ஆப்ப சோடா போடுவோம். நம்ம வந்து இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நாங்கள் வந்து ஆப்ப சோடா சேர்க்க மாட்டோம். ஆனால் இந்த ரவா இட்லிக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு கிடைக்கணும், அதுக்காக ஆப்ப சோடா சேர்த்துக்கணும். 1 கப்பு வந்து தயிர். இந்த ரொம்பவும் புளிச்சிட வேணாம், ஒரு லைட்டான புளிப்பு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் புளிக்காத தயிராக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப புளிப்பு உள்ள தயிராக சேர்த்துறாதீங்க, ரொம்ப புளிச்சு போயிடும். இதை வந்து அப்படியே நல்லா அந்த ரவை இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகல. தண்ணி வந்து ரொம்ப ஒரே நேரத்தில் ரொம்ப சேர்த்துடக்கூடாது. சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவைக்கு எந்த அளவு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இந்த வந்து இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தான், நான் ஒரே நேரமாக சேர்க்கலை.
கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிண்டிகிட்டு இருக்கையில அந்த ரவையும் கட்டி விழுகாமல் வரும். கட்டி விழுகாமல் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோன்னே இந்த நம்ம இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை வந்து அப்படியே அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ரவை நல்லா ஊறிச்சுனா தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த நம்ம தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிருக்குன்னு நினைக்க வேணாம். இந்த ரவை ஊற ஊற இந்த தண்ணியெல்லாம் அப்படியே வந்து இழுத்துக்கிறோங்க. நல்லா இழுத்துட்டு நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு தகுந்த பக்குவத்துக்கு வந்துடும். இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு அரை மணி நேரம் வந்து அப்படியே ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இட்லி மாவு வந்து நம்ம இட்லி எப்படி மாவு இட்லி அரிசி மாவில் ஊற்றுறோமோ அதே பக்குவத்துக்கு மாவு வந்துடும். ரவையெல்லாம் ஊறி வந்துடும். இங்கே பாருங்கள் நல்லா ஊறி நம்ம இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இட்லி பாத்திரம் தண்ணி சூடாயிடுச்சு. இட்லி தட்டும் வச்சாச்சுங்க. வச்சுட்டு அந்த ஒவ்வொரு குழியிலையும் வந்து நம்ம இட்லி அழகாக ஊற்றிடலாங்க. சேஃபாக ஊற்றிட்டு இதில் வந்து நான் வந்து அழகுபடுத்துறதுக்காக முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கிறேன். அந்த முந்திரி பருப்பு வறுத்ததை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதை வந்து அழகாக அதை வந்து அப்படியே அந்த முந்திரி பருப்பையும் எடுத்து ஒவ்வொரு இட்லிலையா மேலே வச்சு அழகுபடுத்திடலாங்க. அழகுபடுத்திட்டு இது வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த இட்லியை வேக விடணும். அப்போ தான் வந்து இந்த ரவையெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள் நல்லா அழகாக எல்லாத்துலேயும் அழகுபடுத்தியாச்சு. இதை அப்படியே மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கத்தியோ ஸ்பூனோ வச்சு பார்க்கலாம். நான் வந்து கருவேப்பிலை குச்சி தாங்க வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து இட்லிக்கெல்லாம் நாங்கள் அந்த கருவேப்பிலை குச்சி தான் வச்சு பார்ப்போம் இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு. அது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இது வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து தட்டில் மாற்றிட்டு பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணியெல்லாம் தெளிக்கலைங்க. தண்ணியெல்லாம் தெளிக்காமையே பாருங்கள் அந்த ஈஸியாக அந்த துணியிலேருந்து இட்லி கலண்டு வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டான அழகான இட்லி. இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் நான் வந்து கார சட்னியும் வச்சுருக்கேன், தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். இந்த சாஃப்டான இட்லிக்கும் சூடாக ரவா இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி சாப்பிட சும்மா காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அப்படி இப்போ வந்து புதுசாக வந்து ஹைப் ஆப்ஷன் இருக்குதுங்க. என்னுடைய வீடியோவுக்கு ஹைப்பும் கொடுங்க. இதே போல் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு தர அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. இதே போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.